சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அசனே வாங்க. ஐயோ எழில், உனக்கு ஒண்ணு ஆகலையப்பா. இதுக்காக தான் பெத்தவங்க சொல் பேச்சு கேட்கணும்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். என் பேச்ச கேட்டிருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா? கையில் கூப்பிடுறான்னு துள்ளி குதிச்சு ஓடி வந்தேன். இப்ப என்னாச்சு? அவ உயிருக்கு போராடிட்டு உள்ள படுத்துட்டு இருக்கா. அவளோட சேர்ந்து உனக்கும் ஏதாவது ஆயிருந்தா நான் என்னடா பண்ணிருப்பேன்? ஒண்ணு போனா இன்னொன்னு அவ வரிசையா பெத்து வச்சிருக்கா. யார் வேணும்னாலும் ஆறுதல் சொல்லலாம், ஆனா என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? சங்கரி, எந்த இடத்துல என்ன பேசணும்னு விவஸ்தை இல்ல உனக்கு? ஐயோ, நான் கையில் சாகணும்னு பேசல. எனக்கு இருக்கிறது ஒத்த ஆம்பளை புள்ள, அதத்தான் அவனை யோசிக்க சொல்றேன். அம்மா தாயே, அட்வைஸ்ங்கிற பேர்ல நீ எதுவும் சொல்லாத. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு என் மேல எரிஞ்சு விழுறீங்க? சங்கரி, கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட பேசு. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மனசு குளிரணும்னு தான் ஆண்டவன் நாக்கையே ஈரமா படைச்சிருக்கான். புள்ளைய பெத்தவளா இன்னொரு தாயோட பரிதவிப்பை புரிஞ்சுக்கலனாலும் ஓம் புள்ளை எதனால கலங்குறான்னு யோசி. நம்ம எழோட உயிர் கயல் கையில இருக்கு. அதனால தான் அவளுக்கு ஒண்ணுனா இவன் கலங்கி போய் நிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் உடலால வேறுபட்டாலும் உள்ளத்தால ஒன்னாதான் இருக்காங்க. இத நீ என்னைக்கு ஏத்துக்கிறியோ அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு விடிவு காலம் பிறக்கும். மூர்த்தி, சாரி தம்பி. பரவாயில்ல, விடுங்க சார். கையில் அடிக்கடி சொல்லுவா, இக்கட்டான சமயத்துல சில பேரோட பேச்சை காதுல வாங்க கூடாதுன்னு. இனிமேலாவது நான் கடைப்பிடிக்கணும்ல சார். சார், நீங்க எழில பாத்துக்குங்க சார். நம்ம பாத்துக்கிறேன். எழில், கவலைப்படாதரா. கயல் சீக்கிரமா குணமாய் உங்ககிட்ட வந்துருவாடா. நீ எப்பவுமே சொல்லுவல்ல, நான் கயல் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த காதல் எங்களை சேர்த்து வைக்கணும்னு. இப்பவும் அதே நம்பு. உன் காதல் அவளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அப்பா, என்னால இப்ப யோசிக்க முடியலப்பா. என் கையில இந்த கையால தான் கொண்டு வந்தேன். என் கையில கண்ணு நிக்கிற நேரத்துல காரை விட்டு தூக்கிட்டானுங்க. இதோ இதோ இந்த கையாலதான் ரத்த வெள்ளத்துல அவனை தூக்கிட்டு வந்தேன். என்னால அந்த கோரமான சம்பவத்தை நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா என்கிட்ட காதல சொல்லணும்னு நான் அவளை கம்பல் பண்ணிருக்கவே மாட்டேன். நீ என்ன பண்ணுவேன் பா? முறையா எனக்கு பயமா இருக்குப்பா. எழில், மருமக வந்துருவா, நீ பயப்படாத. ஐயோ, இந்த வார்த்தைய கேட்கவே கடுப்பா இருக்கே. அந்த கைக்காரியோட மாய வலையில இருந்து என் புருஷனும் பையனும் எப்பதான் வெளியில வருவாங்கன்னு தெரியல. டேய், கெட்டவங்க ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாதுடா. கையில கொல்ல நினைச்ச அயோக்கியம் யாருன்னு போலீஸ் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்கடா.
ஆ, நம்மள தாண்டி யார் இவளை போட்டு தள்ள நினைக்கிறா? ஐயோ, கண்டுபிடிக்க முடியலையே. கௌதம் 1, தர்மலிங்கம் 2. ஒன்னா 2? இவளுக்கு மட்டும்தான் நிமிஷத்துக்கு 1000 எதிரிங்க முளைச்சு வரானுங்க. அதுவும் நம்ம நல்லதுக்குதான்.